ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம். ஸ்ரீ கிருஷ் பிக்சர்ஸ் வழங்கும் MK சாம்பசிவம் தயாரிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் பிரஜின் நடிப்பில் அந்தரன் ஜூன் 26 முதல் திரையரங்குகளில். பொருளாதாரம் கொஞ்சம் இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய யாகத்து மூலியமா மேலும் தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக்கலாம், ஒரு அபிஷேகங்கள் மூலியமா பெருக்கலாம், ஒரு கோ பூஜை மூலியமா பெருக்கலாம். ஆனால் நடுத்தர மக்களுக்கு அவங்க ஏற்கனவே பொருளாதார சிக்கலை தவிச்சிருக்கிற மக்களுக்கு தான் நம்ம தீர்வு தரணும். அதான் நியாயமும் தர்மமும் கூட. அதன் அடிப்படையில் இப்போ முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் இந்த பேரிச்சம்பழத்தை சாதாரண நினைக்கக்கூடாது. நம்ம உணவாக பார்த்தாலும் அது ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவமான பொருள். கண்டிப்பாக பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. நேர்மறையான சக்திகளை ஈட்டு கொடுக்கும், எதிர்மறைய சக்திகளை வெளியே கொண்டு போய் விடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரக தோஷம், எந்த சகல தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி போட இடமே நதிகள் சங்கமிக்கிற இடம் தான், கடல் சார்ந்த நீர்நிலை சார்ந்த இடம் தான் உங்களை தோஷங்களை போக்கக்கூடிய தன்மைன்றது உண்டு. அப்போது அந்த கடலில் கிடைக்கிற சங்குக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. ஒரு பூட்டு ஒன்று வாங்குறீங்க, அது என்ன வெளியே இரும்பு பூட்டு தான் ஒன்று வாங்குறீங்க, உங்கள் தலைக்கு பக்கத்தில் படுக்கும்போது தலைக்கு பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. இரவு முழுக்க என்னென்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்குதோ பணம் சார்ந்த விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயத்தில், மறுநாள் காலையில் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த கோயில் வேணால் கொடுக்கலாம். இது சிவன் கோயில், முருகர் கோயில், அம்மன் கோயிலாம் கணக்கு கிடையாது. எந்த கோயிலாக இருந்தாலும் அவங்க அந்த பூட்டு சாவியை பயன்படுத்த நீங்கள் செய்கிற செயலுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் தான். என்னதான் நான் எப்படி உருண்டு புருண்டு போனாலும் என்னுடைய ஜாதக அமைப்பில் ஒரு சில அமைப்புகள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அது வலுவடையும். இப்போ நம்ம சொன்ன பரிகாரம் எல்லாமே சித்தர்கள் பொதுவாக கொடுத்த பரிகாரம். அதை தாண்டி வணக்கம். இன்று நம்முடன் பாலாறு சுவாமிகள் அவர்கள் இணைத்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. சுவாமி, பொருளாதாரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ஓட்டம் ஓடுறது எதுக்கு? காசு சம்பாதிக்க தானே. அந்த காசு தானே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு கொடுக்குது. அப்போ அந்த பணத்தை சம்பாதிக்கும் போது நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. என்ன அப்படின்னா, பணம் தங்க மாட்டேங்குது, வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது, இல்லை அதீத செலவுகள், தவிர்க்க முடியாத அளவுக்கு செலவுகள் அப்படின்னு இந்த பணம் தங்குறதுல எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறப்ப சித்தர்கள் சொல்லி வச்ச விடைகள் ஏதாவது இருக்கா? அந்த பிரச்சனை நிறைய இருக்குய்யா. சொல்லுவாங்கல்ல, அருளாருக்கு அவ்வளவு மூலைகளை, பொருளாளுக்கு இவ்வளவு மூலைன்னு சொல்லிட்டு. பொருளாதார மனுஷனுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அது மட்டுமே நிறைவும் தராது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். இருந்தாலும் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறைக்கு எல்லாருக்குமே அவசியமான ஒன்று பொருளாதாரம் தான். ஏதோ ஒரு வகையில் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண கட்டாயம் ஒவ்வொரு ஆணுக்குமே உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. அப்போ அது நிறைய சின்ன சின்ன விஷயங்களை சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. எதையும் அவங்க வெளிப்படையாக நிறைய விஷயத்தை கொடுத்துருக்காங்க. மூலிகை விஷயம் கொடுத்துருக்காங்க, வழிபாட்டு முறைகளை கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த இறைவனை கொடுத்துருக்காங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப எளிமையாக நம்ம நடுத்தர மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இங்கே உண்மையான பலன். நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கும். ஏன்னா ஒரு சில பொருளாதார கொஞ்சம் இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய யாகத்து மூலியமா மேலும் தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக்கலாம், ஒரு அபிஷேகங்கள் மூலியமா பெருக்கலாம், ஒரு கோ பூஜை மூலியமா பெருக்கலாம். ஆனால் நடுத்தர மக்களுக்கு அவங்க ஏற்கனவே பொருளாதார சிக்கலை தவிச்சிருக்கிற மக்களுக்கு தான் நம்ம தீர்வு தரணும். அதான் நியாயமும் தர்மமும் கூட. அதன் அடிப்படையில் இப்போ முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கோமதி சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்குது. நீங்கள் ஒரு பிரபலமான நிறைய ஒரு எப்படி சொல்கிறதுனா பிரசித்தி பெற்ற கோயிலில் அந்த சக்கரை வாங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், சக்கரங்கள் எழுதியே இருக்கும், பட் அதுக்கு வலிமை குறைவு. நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ள நபர்கிட்ட அந்த கோமதி சக்கரத்தை வாங்கி ஒரு 7 சக்கரம் வாங்கி ஒரு சிகப்பு துணியில் தலைவாசலுக்கு மேலே கட்டி வைங்க. அது என்றைக்குமே உன்னை காப்பாற்றும், வழிநடத்தும், குலதெய்வ அருளை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், சுபிச்சத்தை கொடுக்கும், கெட்ட சக்தி ஒளியமைக்கும். அந்த காலத்தில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் தான் இது தலைவாசல் இருக்கும். தேக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். அந்த மேலே தலைவாசலில் அந்த கோமதி சக்கரம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நடைமுறையில் நிறைய பேருக்கு கோமதி சக்கரனுடைய அருமை தெரியல. தயவு செஞ்சு நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் அது கொடுப்பாங்க, அவங்களே ஏற்கனவே பூஜை பண்ணி கொடுப்பாங்க. தேவைன்னா கேளுங்க, தரலாம். அந்த கோமதி சக்கரத்தை 7 சக்கரத்தை ஒரு சிகப்பு துணியில் கட்டி தலைவாசலில் கட்டி வைக்கும்போது மிக அற்புதமான பலன்கள், அதுவும் பணம் சார்ந்த விஷயத்தில் பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பொருள், நிறைய பேர் சாப்பிடக்கூடிய உபயோகப்படுத்த பொருள். ஆனால் அதுக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதில் ஒரு சிகப்பு துணியில் ஒரு 11 பேரிச்சம்பழத்தை வச்சு ஒரு முடிச்சு போட்டுட்டு உங்கள் வீட்டில் விலையுறந்த பொருட்கள் எங்கே இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, விலையுறந்த பொருட்கள் இருக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விலையுறந்த பொருள், அந்த பொருட்களை எடுத்த இடத்துல இதை வச்சிடணும். கண்டிப்பாக வைங்க, பணத்தை அது ஈர்க்க கொடுக்கும். ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் மாற்றிவிட வேண்டும். நீங்கள் இந்த பேரிச்சம்பழத்தை சாதாரண நினைக்கக்கூடாது. நம்ம உணவாக பார்த்தாலும் அது ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவமான பொருள். கண்டிப்பாக பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. ஆனால் ஒரு சிகப்பு துணியில் ஒரு 11 பேரிச்சம்பழம், விலையுறந்த பொருட்கள் எங்கே இருக்கோ அங்கே அந்த முடிச்சு போட்டு வைங்க. மாதத்துக்கு ஒரு முறை மாற்றுங்க.
உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பணம் மெல்ல மெல்ல வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறத கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதுக்கடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சங்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சங்குக்கு மிக மகத்துவமான சக்தி உண்டு. கடலில் கிடைக்கிற அனைத்து பொருளுக்குமே சக்தி உண்டு. நம்ம கல்லுப்பு பற்றி பலமுறை பேசியிருக்கோம், மகாலட்சுமியுடைய அம்சம். அதே மாதிரி தான் இந்த சங்கும் மகாலட்சுமியுடைய அம்சம். சங்கை வைத்து மகாலட்சுமிக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம் வீட்டில். சங்கு மாலையை அனைவருமே போடலாம். சங்குக்கு மிக அற்புதமான சக்தி உண்டு. நேர்மறையான சக்திகளை ஈட்டு கொடுக்கும், எதிர்மறையான சக்திகளை வெளியே கொண்டு போய் விடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரக தோஷம், எந்த சகல தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணுற இடமே நதிகள் சங்கமிக்கிற இடம் தான். கடல் சார்ந்த நீர்நிலை சார்ந்த இடத்துலலாம் உங்களை தோஷங்களை போக்கக்கூடிய தன்மைன்றது உண்டு. அப்போது அந்த கடலில் கிடைக்கிற சங்குக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. இது வலம்புரி சங்கு இடம்புரி சங்குன்றது பூஜை முறைகளுக்கு பயன்படுத்துகிற விஷயம், அது வேற. இயல்பாகவே கிடைக்கக்கூடிய சங்கு மாலையை ஒரு மனிதர் போடும்போது பணம் சம்பந்தமான பிரச்சனை வந்து மெல்ல மெல்ல வெளியே வர்றதுல அனுபவத்தில் பார்க்கலாம். அனைவருமே சங்கு மாலை போடுங்க, பயன்படுத்துங்க. மகாலட்சுமி தாயாருக்கு சங்கு மாலையை வைத்து அபிஷேகம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் சுபிட்சமான பல விஷயங்கள் மெல்ல 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 நடக்க ஆரம்பிக்கும். பௌர்ணமி என்று எப்பவுமே பெண் தெய்வ வழிபாடு சிறப்பான விஷயம். பௌர்ணமி இன்னைக்கு அந்த பௌர்ணமி நாளில் வரக்கூடிய ராகு காலத்தில் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் பெண் தெய்வம் எதுக்கோ அவங்களுக்கு அபிஷேகமோ அர்ச்சனையோ யாகமோ என்ன உங்களால் பண்ண முடியுமோ, முடிஞ்சால் ஒரு என்ன சொல்லுங்கள், ஒரு பூக்களால் அர்ச்சனை. உங்கள் பொருளாதார சிக்கல் தீரத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வமான ஏதோ ஒரு அம்மனுக்கு வழிபாடு செய்யும்போது படிப்படியாக உங்கள் வீட்டில் பொருளாதார சிக்கல் தீரத்தை கண்கூடாக பார்க்கலாம். இது எல்லாமே அனுபவ உண்மை. சித்தர்களும் மகான்களும் வைத்த ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை வச்சு தான் சொல்கிறோம். நடைமுறைப்படுத்தி பாருங்கள். ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே. அதுக்கப்புறம் இந்த கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன பசங்க விளையாடுவாங்க. அந்த சின்னதாக ஒரு பானை மாதிரி ஒரு வடிவத்தில் வந்து எடுத்து சில்லற காசு உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் வீட்டில் 5 உறுப்பினர் இருந்தால் 5 பேருக்கு காசு வாங்கிக்கோங்க. 10 பேர் இருந்தால் 10 பேருக்கு காசு வாங்கி 2 பேர் காசு போடுங்க. கிழக்கு பக்கம் மூடக்கூடாது, ஓப்பனாக தான் இருக்கணும். இன்னொருத்தர் வீட்டுக்கு வரவங்க கண்டு அதை தெரியக்கூடாது. கிழக்கு பக்கம் வைக்கணும், மறைவாகி வைக்கணும், வாயை மூடாமல் திறந்து வைக்கணும். இதை கம்பல்சரி உங்கள் வீட்டில் வைங்க. மெல்ல மெல்ல உங்கள் வீட்டில் சுபிட்சமான மங்களகரமான விஷயங்கள் முதல்ல வர ஆரம்பிக்கும். லட்சுமி கடாட்சம்ன்றது மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும். அவ்வளோ சக்தி அந்த மண் சட்டிக்கு உண்டு, அந்த சில்லறை காசுக்கு உண்டு. இது எல்லாமே அனுபவத்துக்கு ஏற்படக்கூடிய உண்மையான நிகழ்வுகள். அவசியம் நம்ம மக்கள் அதை பயன்படுத்துங்க. சில்லறை காசு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, சில்லறை காசு முழுசாக போட்டு வைங்க, ஓப்பனில் வைங்க. வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களுடைய பார்வை இது படாத அளவுக்கு வச்சிங்கன்னா உண்மையிலே தன ஆக்ரோஷம் பண ஆக்ரோஷன்ற விஷயம் கண்டிப்பாக செயல்பாட்டுக்கு வந்துடும். ஒரு 3 மாதத்துல ரிசல்ட்டை பார்க்கலாம். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அது ஒரு ஈர்ப்புத்தன்மை கொடுக்குமான்னா நிச்சயமாக கொடுக்கும். இப்போது சென்னை போன்ற பெருநகரில் வந்து 10க்கு 10 வீடு தான் நிறைய இடத்துக்கு இருக்குது. அது தவிர்க்க முடியாத விஷயம், வேறு வழியும் இல்லை. அப்போது சமையலறை அப்படின்னு யாருக்கு இருக்கோ அவங்க பயன்படுத்தலாம். டைனிங் ஹாலில் நீங்கள் எல்லா உணவுகளும் மேலே வைப்பீங்க, அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவீங்க, தவறு கிடையாது. ஆனால் அந்த அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த பொருளாதாரம் அன்னம்ன்றது மேலும் மேலும் பெருக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த டைனிங் ஹாலில் ஒரு பிரேம் போட்ட வட்ட வடிவிலான ஒரு கண்ணாடி வாங்கி வச்சு மாட்டிடணும். அதை நீங்கள் அந்த உணவு பரிமாற்றி வைப்பீங்களா டைனிங் ஹாலில், அது எல்லாமே அந்த கண்ணாடியில் தெரியணும், பிரதிபலிக்கணும். அப்படி பிரதிபலிக்கும் போது பலன்கள் 2 மடங்காக மாறும். பண தேவைகள் உண்மையிலே நீங்கள் ஒரு 100 ரூபா வர வேண்டிய விஷயமா இருந்தாலும் அது 2 மடங்காக உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு என்றைக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். அந்த வீட்டில் வந்து அன்னலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பாள். அங்கே வைக்கிற எல்லா உணவுப் பொருட்களுமே அந்த வட்ட வடிவிலான பிரேம் போட்ட கண்ணாடியில் தெரியணும், பிரதிபலிக்கணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுபிட்சமான பல விஷயம் நடக்கும். இப்போ நான் 10க்கு பக்கத்தில் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி சமையலரும் தனியாக வந்து டைனிங் ஹாலும் தனியாக கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ண முடியும்னாலும் நீங்கள் இருக்கிற இடத்துலேயே அதை பண்ணுங்கள். நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்ற நபராக இருந்தாலும் அது அந்த இடத்துல தெரியணும், அந்த கண்ணாடியில் தெரியணும். அது தெரியுது தான் கான்செப்ட். அது எந்த இடத்துல வேணா எந்த திசையில் வேணா கண்ணாடி வைங்க. அந்த உணவுப் பொருள் அதில் தெரியும் போது உங்களுக்கு பஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. தனலட்சுமின்னு சொல்ல லட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சிருவாங்க. இது முழுக்க அனுபவ உண்மை. ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம். பிரேம் போட்ட கண்ணாடி தான் வேணும். வட்ட வடிவிலலாம் பிரேம் போட்ட கண்ணாடி வச்சு பாருங்கள். வைத்த நாள் முதல் கொண்டே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உங்கள் வீட்டு நிலவதை நீங்கள் உண்மையிலே கண்கூடாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்று ஒரு பூட்டு ஒன்று வாங்குறீங்க, பேரம் பேசக்கூடாது கடையில். அது என்ன வெளியே இரும்பு பூட்டு தான் ஒன்று வாங்குறீங்க, நேராக வீட்டுக்கு எடுத்துன்னு வரீங்க, உங்கள் தலைக்கு பக்கத்தில் படுக்கும்போது தலைக்கு பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. இரவு முழுக்க என்னென்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்குதோ, பணம் சார்ந்த விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயத்தில், எதிரிகள் சார்ந்த விஷயத்தில், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அனைத்து எண்ணங்களையுமே ஒருமுகப்படுத்தி இந்த வேண்டுதலாம் நான் நிறைவேறணும் இறைவான்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இசை தெய்வத்தை வேண்டிக் கொண்டு அது பக்கத்துலேயே இருக்கட்டும். மறுநாள் காலையில் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த கோயில் வேணால் கொடுக்கலாம். இது சிவன் கோயில், முருகர் கோயில், அம்மன் கோயிலாம் கணக்கு கிடையாது. எந்த கோயிலாக இருந்தாலும் பிரிக்கக்கூடாது. முக்கியமான விஷயம், அந்த பூட்டை வாங்குறீங்க, தயவு செஞ்சு பிரிக்கக்கூடாது. அப்படியே தான் இருக்கணும். தலைமாட்டு பக்கத்தில் வச்சு படுக்கணும், தூங்கணும். மறுநாள் காலையில் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணணும், கோயிலுக்கு கொடுக்கணும். அந்த கோயிலை கொடுத்த பின்னாடி அவங்க அந்த பூட்டு சாவியை பயன்படுத்த உங்களுக்கான சிக்கல்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். பணத்தட்டுப்பாடு நீங்கும்.
இது எல்லாமே அனுபவ உண்மை, அவசியம் செய்யுங்க. அதுக்கடுத்து இந்த செம்பு பாத்திரம் விற்பாங்க. நீங்கள் அந்த கோயில் பக்கத்தில் போனீங்கன்னா மூடியோடு இருக்கக்கூடிய செம்பு பாத்திரம் விற்பாங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் இந்த பாசி பயிர்னு சொல்லுவாங்க. பாசி பயிர் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய விஷயம்தான். அந்த பாசி பயிரை நிரப்பிங்க. ஓடுற தண்ணி, நதிகள், கடல் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு அதை அப்படியே முழுசாக விட்டுடணும். இது ஒரு முறை தான் செய்யணும், அடிக்கடி செய்யக்கூடாது. உங்களுக்கு பணப்பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, வர வேண்டிய பணம் வரல, இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் எதிர்பார்த்து உட்காந்துக்கிங்க. இக்கட்டான ஒரு சூழ்நிலை, என்ன பண்ணுறது, எப்போ தடுமாறி போய் நிற்கிறீங்களோ அந்த தடுமாறும் சமயத்தில் ஒன்று செம்பு பாத்திரம் இருந்தால் செம்பு பாத்திரம், இல்லை வழக்கமான பாத்திரம் இருந்தாலும் பாத்திரம், ஆனால் மூடியோடு இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்த பண்ணின்னு திறந்து பாசி பயிரை முழுசாக போட்டு மூடி ஓடுற தண்ணியில் எடுத்து அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை கடல் போன்ற இடத்துல விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே பணப்பிரச்சனை தீர்வு ஏற்படும். பணத்தின் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம். ஸ்ரீ கிருஷ் பிக்சர்ஸ் வழங்கும் MK சாம்பசிவம் தயாரிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் பிரஜன் நடிப்பில் அந்தரன் ஜூன் 26 முதல் திரையரங்குகளில்.